நம்ம ஊர்ல எப்படி புயல் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே கடைக்கு ஓடி போய் தேவை இருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுருவோமோ, இந்த ஊர்லயும் அதே மாரி தான். ஸ்னோ வரப்போகுது, இல்ல டெம்பரேச்சர் டவுன் ஆக போகுதுன்னு தெரிஞ்சா போதும். தக்காளி, வெங்காயம், பால், முட்டைன்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சிரணும். லேட்டா போனா ஒண்ணு கூட கிடைக்காது. அதுல முக்கியமா வாங்குறது இந்த தண்ணி தான். லேட்டா போயிட்டோம்னா எங்கேயுமே இந்த தண்ணி கேன் நம்மளுக்கு கிடைக்காது. தேவை இருக்கோ இல்லையோ கண்டிப்பா ஒரு 4, 5 கேன் வாங்குனா தான் குளிர்காலத்துல வெளிய போகாம சமாளிக்க முடியும். அது எங்களுக்கு டெம்பரேச்சர் டவுன் ஆக போகுது, இல்ல ஸ்னோ கூட வரலான்னு காலையிலேயே வார்னிங் குடுத்துருந்தாங்க. அதனால நாங்களுமே இன்னைக்கு கடைக்கு போயிட்டோம். கடைக்கு போய் பார்த்தா ஒரு காய்கறியுமே இல்ல. சரி அட்லீஸ்ட் பாலாவது முதல்ல போய் வாங்கிடலான்னு சொல்லிட்டு பால் கடைக்கு வந்தாச்சு. பால் கடையிலயும் பார்த்தீங்கன்னா, பாதி ட்ரேக்கு மேல காலியா தான் இருந்தது. வேணுமோ இல்லையோ ஆளுக்கு 3 கேனுன்னு எடுத்து வச்சுட்டோம். காய்கறிகள் இருக்கோ இல்லையோ இந்த தக்காளி, வெங்காயம் மட்டும் இருந்துச்சுன்னா, அத வச்சு எவ்வளோ நாள் சமாளிக்கலாம்னு அதையும் வாங்கி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் மெழுகுவர்த்தி. இங்க கரண்ட் போறது ரொம்பவே ரேர் தான். இன்கேஸ் போயிருச்சுன்னா அதுவும் தேவைப்படும்னு அதையும் வாங்கி வச்சாச்சு. இது தேவைப்படும், அது தேவைப்படும்னு ஏகப்பட்ட பொருள் வாங்கி வச்சுட்டோம். இந்த எந்த பொருள்லாம் உண்மையாவே எங்களுக்கு தேவைப்பட போதுன்னே தெரியல. கடைசியில பில் கவுண்டர்ல போய் பார்த்தா அங்கேயும் ஏகப்பட்ட கியூ நின்னுச்சு. எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம்.